2024ஆம் ஆண்டு இந்தியாவை ஆளும் பாரத பிரதமருக்கு நாட்டு மக்கள் எழுதும் கடிதம். பெருமதிப்பிற்குரிய பாரத பிரதமருக்கு வணக்கம். ஏன் பாரத பிரதமர் என்கிறோம் என்றால், உங்களுக்குத்தான் இந்தியா என்ற பெயரே பிடிக்காதே. நீங்கள் நலம்தான் என்பது எங்களுக்கு தெரியும். நாட்டு மக்கள் நலமா என யோசிக்கவும். எப்போதும் போட்டோ ஷூட்டுக்காக புகைப்பட கலைஞர்களுடன் போராடும் உங்களுக்கு மக்களின் கஷ்டம் புரிவது சற்று கடினமே. சரி, விஷயத்துக்கு வருவோம். 2013ஆம் ஆண்டு நீங்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது ஒலிம்பிக்கில் இந்தியா ஒரு தங்கம் கூட வாங்காதது கவலை அளிக்கிறது என தாங்கள் பேசிய காணொளி ஒன்றை கண்டோம். அதனை கண்டதும் மிகவும் பெருமையாக இருந்தது. நமது நாட்டின் மீது இவ்வளவு அக்கறை கொள்கிறாரே, இவர் மட்டும் பிரதமராக வந்தால் நாம் அமெரிக்காவையே மிஞ்சி ஒலிம்பிக்கில் மெடல்களை குவிப்போம் எனும் உத்வேகம் வந்தது. சற்று நேரம் பொறுத்துத்தான் நினைவுக்கு வந்தது, தற்பொழுது இருக்கும் பிரதமரே நீங்கள்தான் என்று. அப்போது இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை நாட்டிற்கு ஒரு தங்கம் கூட வாங்கி கொடுக்க முடியவில்லை என சாடியிருந்தீர்கள். இளைஞர்கள் சரியான வழியில் வழிநடத்தி செல்லப்படுவதில்லை, அதனால்தான் இந்தியாவுக்கு ஒலிம்பிக்கில் தங்கம் கிடைக்கவில்லை என பேசியிருந்தீர்கள். ஆனால் யார் செய்த சதியோ, உங்கள் ஆட்சி 10 ஆண்டு முடிந்து 11ஆவது ஆண்டில் கால் எடுத்து வைக்கும் தருணத்தில் இந்தியாவால் ஒரு தங்கத்தை கூட வெல்ல முடியவில்லை. ஒருவேளை நம் இளைஞர்கள் தவறான பாதையில் தான் வழிநடத்தப்படுகிறார்களோ, அதனால்தான் தாங்கள் அனைவருக்கும் பக்கோடா சுட சொல்லி கொடுப்பேன் என கூறினீர்களோ? அப்படி இருக்காது. பக்கோடா விற்று அவர்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் எனும் நல்ல நோக்கத்திலேயே இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். எங்கோ நடக்கும் ரஷ்யா உக்ரைன் போரை சமாதானப்படுத்த செல்கிறேன் என்று சொன்னீர்கள். ஈரான் ஈராக் பிரச்சனையில் சமாதானம் செய்ய போகிறேன் என கூறினீர்கள். ஆனால் பாருங்களேன், இந்தியாவின் மணிப்பூரில் நடந்த கலவரம் குறித்து உங்களிடம் யாரோ சொல்லாமல் இருந்துள்ளார்கள். உலக நாடுகளே என் பேச்சை கேட்கின்றது என கூறினீர்கள். ஆனால் வினேஷ் போகத்தை தகுதி நீக்கம் செய்த பொழுது நீங்கள் எதுவும் பேசவில்லையே. உங்களது அகண்ட 56 இன்ச் இதயத்தில் இருக்கும் பெரிய மனதில் உங்கள் நாட்டு பெண்ணான வினேஷ் போகத்துக்கு குரல் எழுப்ப மனமில்லையா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் சொந்த ஊரான குஜராத்திலிருந்து 2 மட்டும்தான் ஒலிம்பிக்கில் சென்றார்களாமே. உங்கள் பக்கத்து ஊரான ஆம் ஆத்மி கட்சி ஆளும் பஞ்சாபில் கூட 7 பேர் சென்றுள்ளார்களாம். அவ்வளவு ஏன், நான் தமிழனாக பிறக்கவில்லையே என நீங்கள் கவலைப்பட்டீர்கள் அல்லவா? அந்த தமிழ்நாட்டிலிருந்து கூட 13 பேர் சென்றுள்ளார்களாம். ஒருவேளை உங்களை ஒடுக்க இந்தியா கூட்டணியில் இருக்கும் அக்கட்சிகள் ஏதும் சதித்திட்டம் தீட்டிவிட்டார்களோ? மற்றும் ஒன்று கவனித்தேன். கச்சத்தீவு பற்றி நீங்கள் பேசியது சற்று பார்த்தோம். அருணாச்சல பிரதேசத்தில் கூட சீன ஊடுருவல் இருப்பதாக கேள்விப்பட்டோம். அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை தாங்கள் கூறினால் நலமாக இருக்கும். இறுதியாக உங்களிடம் ஒன்றே ஒன்று கேட்க விளைகிறோம். உங்களது போட்டோ ஷூட் ஆர்வத்தை சிறிது இந்திய ஸ்போர்ட்ஸில் காண்பித்தால் இந்த நாடு முன்னேறும் என்பது எங்களது நம்பிக்கை. இப்படிக்கு 10 ஆண்டுகளாக நீங்கள் கொடுக்காத வளர்ச்சியை இனிமேலாவது கொடுப்பீர்களா என எதிர்பார்த்து இருக்கும் ஏழை தாயின் பிள்ளைகள்.